இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒருமுகமாக திரள வேண்டும். விஜயை தவிர மற்றவர்கள் திரள வேண்டும். அதற்காக பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறது. ஆனால் எடப்பாடிக்கு அதில் விருப்பம் இருப்பது மாதிரியே தெரியவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா ஆதரவு வாக்குகளை அவர் இருந்தவரை அறுவடை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கிற சேதாரம் என்பது அந்த பாஜக ஆதரவு மனநிலை வாக்காளர்கள் அவர்களை திரும்பவும் பாஜக பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது என்பது திரு அண்ணாமலை தான். அண்ணாமலை பொறுப்பில் இல்லாவிட்டால் ஓரளவு பாஜக வாக்குகளில் ஒரு சிறிய சேதாரம் ஏற்படும். அந்த சேதாரத்தை பலனடையக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி. தாவேக என்னை பொறுத்தவரை திமுகவினுடைய சித்தாந்தங்களை தான் பெருமளவுக்கு வரித்து கொண்டிருக்கிறது. திமுக பாதையில் தான் தாவேக பயணிக்கிறது. பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது. ஒரு டாஸ்மார்க் முறைகேடு இருந்தால் நடவடிக்கை இடத்துல நம்முடைய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல பனையூர் பண்ணையார் அரசியல் செய்கிற காரணத்தால், நாட்டு நடப்பவருக்கு தெரியாத காரணத்தால், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் ஒரு புகழ்பெற்ற வசனம் உண்டு, ஒருதாய் மக்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த படத்திலே ஒரு புகழ்மிக்க வசனம், சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்று எம்ஜிஆர் அந்த படத்திலே ஒரு வசனம் பேசும். அந்த வேலை, அந்த வசனம் இப்போது யாருக்கு பொருந்தும் என்றால் அரசியல்ல. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பொதுவாக தமிழக அரசியலில் பல புயல்களை கிளப்பிய ஒரு இதழ் தான் துக்ளக். அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர்களா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இன்றைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்களில் பாஜக தலைவர் ஒரு பக்கம் மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இந்த குழப்பமான நிலையை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று புறப்பட்டு டெல்லி சென்றார். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நாளில், சட்டமன்ற வார விடுமுறை நாட்கள் 2 தினங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் சட்டமன்றம் நடக்கின்ற ஒரு நாளில் தன்னுடைய சகாக்களுக்கு கூட தெரிவிக்காமல் டெல்லி சென்றார். டெல்லி சென்று அங்கே பாராளுமன்ற கட்சி அலுவலகத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற புதிய அலுவலகத்திற்கு பார்வையிட்டு அங்கே போய் என்ன சொன்னார் என்றால், இந்த அலுவலகத்தை பார்வையிடுவதற்குத்தான் வந்தேன், வேறு யாரையும் சந்திப்பதற்கு வரவில்லை என்று சொன்னார். பிறகு அன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார். திரு அமித்ஷா அவர்களோடு நீண்ட நேரம் பேசிவிட்டு பிறகு டெல்லியிலும் சென்னையிலும் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை மத்திய உள்துறை அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்துவதற்காகத்தான் வந்தேனே தவிர கூட்டணிக்காக வரவில்லை என்று சொன்னார். கூட்டணி பற்றி பேசவில்லை, அரசியல் பேசவில்லை என்று சொன்னார். ஆகவே ஏன் இப்படி வெவ்வேறு தருணங்களில் இந்த அரசியல் பேசவில்லை என்று சொன்னது உட்பட சில விஷயங்களை அவர் மறைக்க முற்பட்டார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. குறிப்பாக கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் டெல்லி ஏன் திடீரென்று போனார்? அப்படியானால் சொந்த காரணங்கள் பேசுவதற்காக போனாரா? தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளை வலியுறுத்த போனார் என்று சொன்னார். அப்படி போயிருந்தாரானால் தமிழக நலன் சார்ந்த கருத்துக்கள், இருமொழி கொள்கையோ அல்லது நிதி விடுவிப்பது சம்பந்தமாகவோ அல்லது மீனவர் பிரச்சனைக்காகவோ போயிருந்தார் என்று சொன்னார். அதைத்தான் பேசினேன் என்று சொல்கிறார். டாஸ்மாகில் நடந்த முறைகேடு, இப்படி வெவ்வேறு பிரச்சனைகளை அவர் தரப்பிலே சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், அப்படி சொன்ன பிரச்சனைகளுக்கு ஏதாவது மகஜர் கொடுத்திருக்கிறாரா? மெமரண்டம், மனு கொடுத்திருக்கிறாரா? அப்படி ஒரு மனு அளித்திருந்தால் அதன் காப்பி ஏன் பிரஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யவில்லை? ஆகவே அப்படி ஒரு மகஜரே கொடுக்கவில்லை என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதாவது ஒரு மனு அளித்திருந்தால் அந்த மனுவை பிரஸுக்கு ரிலீஸ் செய்திருப்பார்கள். ஆக வாய்மொழியாக சொன்னாரா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வாய்மொழியாக முதலில் சொல்லலாமா? மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பு என்று ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது என்பது பற்றியோ அல்லது பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நிதி பற்றியோ வெறுமனே வாய்மொழியிடம் உள்துறை அமைச்சரிடம் சொன்னால் அவர் எதை வாய்மொழியை எடுத்துக்கொண்டு ஃபார்வர்ட் செய்வாரா? ஆகவே இதெல்லாம் காதில் பூசுற்றுகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்க்கக்கூடாது. இரண்டாவது, இவர் போய்விட்டு வந்த அடுத்த நாள் மாண்புமிகு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஒரு நேர்காணல் அளித்திருக்கிறார். டைம்ஸ் நவ் என்று நினைக்கிறேன். அதற்கு அளித்த நேர்காணலில்
அவர் அதிமுகவினுடைய கூட்டணி பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் தொடங்கி உள்ளன என்று கூறியிருக்கிறார். அப்படி அவர் சொன்ன பிறகு அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அது அவருடைய சொந்த கருத்து என்கிறார். யாருடைய கருத்தை? மத்திய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமைமிக்க தலைவர்களில் குறிப்பிடத்தக்க தலைவர் திரு அமித்ஷாவினுடைய கருத்து, எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியது பற்றி அவர் கூறிய கருத்து சொந்த கருத்து என்று சொன்னால், முனுசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை விட சூப்பர் பொதுச் செயலாளரா? முனுசாமியின் கருத்து தான் அதிமுக கருத்தா? அதை திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டணி பற்றி பேசவில்லை என்று சொன்னால், பொது பிரச்சனை என்று சொன்னால் மகஜர் எங்கே? இது என்னுடைய முதல் கேள்வி. எங்கே அந்த மெமரண்டம்? ஏதாவது கொடுத்தீர்களா? கூட்டணி பற்றி பேசவில்லை என்றால் உங்கள் சொந்த பிரச்சனையை ஏதாவது பேசியிருக்கிறீர்களா என்ற சந்தேகம் பொதுவெளியில் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் பல நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிறார் என்று தொடர்ந்து செய்திகள் வந்திருக்கின்றன. அவருடைய சம்பந்தி பெரிய சோதனைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார், நெருக்கடிகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார், பெருமளவுக்கு வருமான வரி பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் சில அரசியல்வாதிகள், சில அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவர் கூட்டணி பற்றி பேசப் போகவில்லை என்றால் வேறு எதற்காக போனார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆகவே அதிமுக முதலில் பாஜகவோடு கூட்டணி என்பதில் இதய சுத்தியோடு செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி டபுள் கேம் ஆடுகிறார் என்பது என்னுடைய பார்வை. இல்லை, அந்த டபுள் கேமுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கூட்டணி குறித்து பேசியிருந்தாலும் வெளியே வந்து சொல்வதில் என்ன தடையாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். இன்னமும் திரு விஜய் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாரா? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஒரு தூது விட்டு பார்த்தார். அவர்கள் மிக அதிகமான இடங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதோடு அந்த முடிவை கூட நாங்கள் டிசம்பரில் தான் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களோடு நான் ஒரு செய்தியாளராக தனிப்பட்ட முறையிலும் செய்தியாளர் என்ற முறையில் அதிகாரபூர்வமாகவும் உரையாடுகிற போது அவர்கள் எனக்கு தருகிற தகவல், ஆட்சியில் பங்கு என்பதில் திரு விஜய் உறுதியாக இருக்கிறார். மிக அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் திரு விஜய் உறுதியாக இருக்கிறார். தலைமை கட்சியாக தாவேகா தான் இருக்கும். அதிமுக வருவதாக இருந்தால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு குறையாமல் விஜய் எதிர்பார்ப்பார் என்று ஊடகத்துறையினர் மட்டுமல்ல, விஜய் கட்சியைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் ஊடகத்துறையினரிடம் தங்களுடைய கருத்தாக பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நிலையில் இன்னமும் விஜய் கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து காத்திருப்பாரானால் இலவுகா தக்கிலியாக ஏமாறுவார். விஜய் கட்சியிடம் இவர் சரணடைந்துதான் பேரம் பேச வேண்டியிருக்கும். இவருடைய டேர்ம்ஸுக்கு விஜய் வரமாட்டார். விஜய் என்ன சொல்லுகிறார்? இவர் நாடாளுமன்ற தேர்தலில் 21% வாக்கு வாங்கிய கட்சி, எனக்கு ஏற்கனவே 20% இருக்கிறது என்கிறார் விஜய். புறப்படுவதற்கு முன்பே அவர் தன்னை பற்றி அதீத மதிப்பு போடுகிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கேட்ட கேள்வி, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருப்பது சம்பந்தமாக ஏன் தெளிவில்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், டபுள் கேம் ஆடுகிறார் என்பதற்கு இன்னொரு பதில், பாரதிய ஜனதாவோடு சேர வேண்டும் என்று அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். 1-2 பேரை தவிர. அந்த 1-2 பேரை தவிர பல பிரபலங்கள், பல முன்னணி நிர்வாகிகள் பாஜகவோடு சேர்ந்து பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்தால்தான் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வலிமையாக எதிர்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறிவிட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏமாற்றுவதற்காக, பாருங்கள் நான் டெல்லி போய் அவர்களிடம் பேசிவிட்டு வந்திருக்கிறேன், பேசுவோம், இப்போதே நாம் இறங்கி போய்விடக்கூடாது, இப்படி ட்ராமாலாம் போட்டுட்ருக்கார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இவருடைய டிராமாவில் ஏமாறாது என்பதுதான் என்னுடைய பார்வை. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வலிமைக்கேற்ற தொகுதிகளை கேட்கும், எதிர்பார்க்கும், அது நியாயமானது என்பது என்னுடைய பார்வை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி கண்டிஷனுக்கு உட்பட்டு கூட்டணி அமைக்குமானால் பாஜகவுக்குத்தான் அது பலவீனமாக. என்ன மாதிரி கண்டிஷன் வைக்கப்பட்டிருக்கதா? ஏன்னா பல செய்திகள் ஊடகங்களில் வருது. என்னென்ன நிபந்தனைகளை அதிமுக தரப்பில் வச்சதாக பார்க்கலாம் சார்? இல்லை, நான் எந்த நிபந்தனையும் பாரதிய ஜனதாவுக்கு இவர் விதிக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சொன்னார்கள் என்று செய்தி வந்தது. அப்படி சொல்லவில்லை என்று இவர்கள் மறுத்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தார்கள் என்ற செய்தி வந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால் அண்ணாமலை விஷயம் இடையூறாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆனால் இவர்கள் சிறுபான்மை வாக்கை எதிர்பார்த்து தான் பிஜேபியிடமிருந்து விலகிவிட்டால் சிறுபான்மையினர் அப்படியே இவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இவ்வளவு மோசமான தோல்வியை தழுவிய பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறை உணர்ந்ததாக தெரியவில்லை.
இல்லை, நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி தானே தமிழக வாக்காளருடைய மனநிலை இருக்கும். இப்போ நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பின்னடைவை வச்சே அதிமுகவுடைய பலகீனம் பார்த்துட முடியுமா? அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு, அப்படி சொல்லாமல் இப்படி சொல்வதானால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருகிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதிமுக பிளவு சந்தித்திருக்கிறது. திரு ஓபிஎஸ் தலைமையில் போனவர்கள் சிறு குழுவாக இருக்கலாம், அல்லது மைனாரிட்டி பலத்தோடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் இவர்களை அசைத்து பார்த்து விட்டார்கள். ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய சின்னத்தில் போட்டியிட்டார், பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் கெட்டு போக வேண்டும், வீழ்ந்து போக வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி களத்தில் மேலும் 4-5 பன்னீர்செல்வம் என்ற பெயருடையவர்களை களத்தில் இறக்கினார். அது சிறுமை புத்தி, அந்த புத்தி. ஆனால் அது பலனளிக்கவில்லை. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை அங்கே மண்ணை கவு செய்தார். டெபாசிட்டை அதிமுக பறிகொடுத்தது. திருநெல்வேலியில் டெபாசிட் போச்சு. ஆகவே தேனி டிடிவி தினகரன் போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் போச்சு. அதைவிட அதிமுக வலுவான, மிக வலுவாக காலூன்றிய பகுதியாக ஆரம்ப காலத்தில் இருந்து வரக்கூடிய மதுரை தொகுதியில் டெபாசிட்டை பறிகொடுத்தது. ஆக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறை உணர்ந்ததாக தெரியவில்லை. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்காததால் அதிமுக கண்ட பலன் என்ன? ஓட்டு சதவீதம் சடசடவென சரிந்ததுதான் கண்ட பலன். வேற அதிமுகவுக்கு எதிராக தனித்து துணிவோடு போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது அதனுடைய வாக்கு வங்கி மட்டும் முன்பு 4%, 5%ஆக இருந்தது. இன்றைக்கு 11% உயர்ந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 18%. அதிமுகவுக்கும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு சதவீத வித்தியாசம் வெறும் 3.5% தான். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி கற்பனையில் மிதக்க வேண்டாம். இன்றைய அதிமுக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இப்போ இன்னொரு பக்கம் சார், இப்போ ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊழல் எதிர்ப்பு, அதுபோல் வாரிசு அரசியல், இப்படி பல விஷயங்களை கையில் எடுத்து, ஊழல், இந்த விஷயம், மது விலக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக மேலே ஏற்கனவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டவங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே மது விலக்குக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான சூழலில் இருக்கும்போது ஊழல் எதிர்ப்பு செஞ்சுட்டு ஊழல் கட்சியோட, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது அது பாஜகவுடைய தொண்டர்களோ அல்லது ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன அதிமுகவுடைய தொண்டர்களோ எப்படி இதை ஏற்றுப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவதுதான் பொது நோக்கம் என்று சொல்லி இவர்கள் ஒன்று சேரக்கூடும். முழுமையான முரண்பாடுகள் இல்லாமல் எந்த கூட்டணியும் கிடையாது. முழுமையான ஒத்த கருத்தோடு எந்த கூட்டணியும் இருப்பதில்லை. ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் சமரசம் செய்து கொண்டுதான் எந்த ஒரு கூட்டணியும் அமைகிறது. ஒத்த சிந்தனை, ஒத்த கருத்து, கொள்கை நிலைப்பாடுகளிலும் ஒரே எண்ணம், இப்படி எந்த கூட்டணியும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வதானால், ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸ் கட்சி தான் என்று பேசியது தான் வைகோவும் திருமாவளவனும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கோடு கைகோர்த்து கொண்டு பல்லிழித்து கொண்டு அந்த அணியில் தொடரவில்லையா? ஆகவே இதில் எங்கே கொள்கை சமரசமாக, கொள்கை ஒத்த கருத்து வந்தது? ஆகவே இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல், அதற்காக என் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டு நான் வெளியேற்றப்பட்டேன் என்று சொன்ன வைகோ, கட்சி எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அதை சுத்தமாக திறந்துவிட்டு திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார். இன்னும் திமுகவிலேயே ஜோதியிலேயே கலக்கவில்லை, அது மட்டும்தான் பாக்கி. 2009 சார் பாஜக அதேதான் நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன், ஒரு காலத்தில் செஞ்சாருன்னா இப்ப செஞ்சாருன்னா எந்த இப்ப 100% உடன்பாடோடு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் இருக்கிறதா? தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் நடத்துகிற போராட்டங்களை ஒடுக்குகிற அணுகுமுறையை திராவிட முன்னேற்ற கழக அரசு கையாளுகிறது என்று முந்தா நாள் வரை திமுக அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. போன தலைவர் பாலகிருஷ்ணன் விமர்சித்தார், இப்போதைய சண்முகம் அவர்களும் விமர்சிக்கிறார். அப்புறம் எப்படி அந்த கூட்டணியை ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிற ஒரு கட்சியோட ஏன் சேர்ந்து இருக்கீங்க? ஆக அதே போல தலித்களுடைய நிலைமை இன்றைக்கும் மோசமாக இருக்கிறது என்று திருமாவளவன் சொல்லுகிறார். வேங்கைவேல் சம்பவம் நடந்து 1.5 ஆண்டுகளாக போகிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. அப்புறம் எப்படி திமுக அந்த கூட்டணியில் திருமாவளவன் ஒட்டி கொண்டிருக்கிறார்? அதிகாரத்தை பங்கு என்று பேசிக்கொண்டே திமுக கூட்டணியை தாஜா செய்கிற வேலையைத்தானே திருமா செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா கூட்டணியிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன. அதிமுக குறித்து பாஜகவுக்கு விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. 2019 அதில் சொல்லிதான் அவர்கள் மாற்று அணியை அமைக்கிற முயற்சியை திரு பொன்னார் இருந்தபோது மேற்கொண்டார்கள். 2 திராவிட இயக்கங்களும் இல்லாத தமிழகம் வர வேண்டும் என்றுதான் டாக்டர் தமிழிசை பேசினார். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது.
இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒருமுகமாக திரள வேண்டும், விஜயை தவிர மற்றவர்கள் திரள வேண்டும். அதற்காக பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறது. ஆனால் எடப்பாடிக்கு அதில் விருப்பம் இருப்பது மாதிரியே தெரியவில்லை. திரு எடப்பாடி என்ன நினைக்கிறார் என்றால், ஒரே நேரத்தில், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் ஒரு புகழ்பெற்ற வசனம் உண்டு, ஒருதாய் மக்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த படத்திலே ஒரு புகழ்மிக்க வசனம், சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்று எம்ஜிஆர் அந்த படத்திலே ஒரு வசனம் பேசுவார். அந்த வேலை, அந்த வசனம் இப்போது யாருக்கு பொருந்தும் என்றால் அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும். எந்த அடிப்படையில் சார்? நிச்சயமாக அதான் அவர் என்ன நினைக்கிறார், பாஜகவையும் ஏமாற்றலாம், கட்சிக்காரர்களையும் ஏமாற்றலாம், கூட இருப்பவர்களையும் ஏமாற்றலாம், இப்படி ஒரு பார்வையில் இருக்கிறார். தன்னுடைய கையில் கட்சி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். பாஜக அதிமுகவினுடைய ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்புகிறது, அல்லது அவர்களை கூட்டணியிலாவது சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அதில் ஒன்றும் ரகசியமே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலின் போதே திரு அமித்ஷா அவர்கள், ஓபிஎஸ் அப்போது கட்சியில் இருந்தார், ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் தேர்தலுக்கு முன்னால் ஒரு நாள் சென்னையில் இரவு சந்தித்தார். 2 பேரையும் சந்தித்து சொன்னார், இதை பத்திரிகையில் யூகமாக வந்தது, நான் ஓபிஎஸ் அவர்களிடம் பேசி உறுதிப்படுத்திக் கொண்டேன் இந்த சந்திப்பு நடந்ததை. 2 பேரையும் அழைத்து சொன்னார், எங்களிடம் தரவுகள் இருக்கிறது, நீங்கள் பிரிந்து சென்றவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். விலக்கப்பட்ட டிடிவி தினகரன், அப்போது அவரிடம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், 10 பேருக்கு சீட்டு கொடுங்கள் என்று திரு அமித்ஷா கேட்டார். இரட்டை இலையிலே கூட போட்டியிடுவார்கள் என்று. அப்படி கொடுத்திருந்தால் 22 சட்டமன்ற தொகுதிகளில் டிடிவி தினகரன் அணியால் தோற்ற அதிமுக தோற்றிருக்கார். டிடிவி தினகரன் அணியினுடைய வேட்பாளர்கள் வாங்கிய ஓட்டுகள் காரணமாக அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில். அந்த 22 வந்திருந்தால் அந்த கூட்டணியினுடைய வலிமை என்ன, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். மேலும் ஒரு 7 தொகுதிகள் கூட கூடியிருக்கும், திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போயிருக்கும். அந்த நிலை வராமல் போனதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். ஆகவே அதை இப்போது அந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களும் இந்த அணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அவர்களை கட்சிக்குள் சேர்த்து கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவர்களுடைய தயவில் தான் உங்கள் ஆட்சி நீடித்தது, பாஜக தயவில் நீடித்தது, ஓபிஎஸ் தயவில் நீடித்தது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்களை வைத்திருந்தார், நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரவு அளித்து வாக்களித்தார், பாஜகவினுடைய அட்வைஸ் படி வாக்களித்தார், அதனால் அந்த ஆட்சி பிழைத்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் யார் செய்த உதவியும் நன்றியோடு நினைத்து பார்ப்பதில்லை. பாரதிய ஜனதா செய்த உதவியும் நினைத்து பார்க்கவில்லை, ஓபிஎஸ் செய்த உதவியும் நினைத்து பார்க்கவில்லை. திருமதி சசிகலா தான் இவரை பதவியில் கொண்டு வந்து உட்கார வைத்தார், அவர் செய்ததையும் நினைத்து பார்க்கவில்லை. அன்றைக்கு செங்கோட்டையன் முதலமைச்சர் பதவிக்கு ஏற்றுக்கொண்டிருந்தால் இவர் முதல்வராகவே ஆகியிருக்க முடியாது. செங்கோட்டையன் சில பல நிபந்தனைகள் அல்லது நிர்பந்தங்கள் காரணமாக அன்றைக்கு அந்த பதவியை ஏற்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இவர் அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் வந்ததால், அந்த ஏற்பாடுகளை சிங்கிள் கொட்டேஷன் செய்வதற்கு இவர் முன் வந்ததால் இவர் முதலமைச்சராக முடிந்தது. ஆகவே இவர் அந்த திருமதி சசிகலா அவர்களுக்கும் இவர் நன்றியோடு இல்லை. இன்றைக்கும் அதே போக்கில் அதே சிந்தனையில் செயல்படுவாரானால் அதிமுக தோல்வியைத்தான் சந்திக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான இந்த நம்பகத்தன்மை பாஜகவுக்கு இருக்குதோ, அதனால தான் செங்கோட்டையனை செகண்ட் ஆப்ஷனாக பார்க்குறாங்களா? நிச்சயமாக நம்பகத்தன்மை பாஜகவுக்கு இல்லை என்று ஒரு பார்வை இருக்குமானால் அது தவறில்லை. இவர் நம்பகத்தன்மைக்குரியவர் அல்ல. திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பேசியது எதனால்? செங்கோட்டையன் தான் அதை தெரிவிக்க முடியும். திரு செங்கோட்டையன் டெல்லி சென்றது உண்மை, மத்தியில் பொறுப்பில் இருப்பவரை சந்தித்தது உண்மை. அவர் அதிமுக குறித்து, அதிமுகவில் என்ன சிந்தனை இருக்கிறது என்பது குறித்து அவரிடம் பாஜக கேட்டிருக்கக்கூடும் என்பது ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய யூகம். சரிங்க சார். இப்போ இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஏற்கனவே தமிழக பாஜக ஒரு வளர்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் முக்கியமான காரணமாக இருக்கும்போது, இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றம் பற்றி வரக்கூடிய செய்திகள்லாம் உண்மையாக இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கூறியதைப் போல பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் அரங்கில் மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தினார். அவருடைய துணிச்சலான செயல்பாடு பெருவாரியான பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலையில் உள்ள வாக்காளர்களையும் இளைஞர்களையும் கவர்ந்தது. பாரதிய ஜனதாவுக்கு வலிமை சேர்த்தார். சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா ஆதரவு வாக்குகளை அவர் இருந்தவரை அறுவடை செய்து கொண்டிருந்தார். செல்வி ஜெயலலிதா அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான தலைவராக விளங்கினாலும்
அவர் தனது இந்துத்துவ நம்பிக்கைகளை வெளிப்படுத்த தயங்காத ஒரு தலைவராக இருந்தார். அதன் காரணமாக பாரதிய ஜனதாவுக்கு இயல்பாக விழ வேண்டிய வாக்குகள் அந்த அளவுக்கு விழாமல் இருந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கிற சேதாரம் என்பது அந்த பாஜக ஆதரவு மனநிலை வாக்காளர்கள் அவர்களை திரும்பவும் பாஜக பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது என்பது திரு அண்ணாமலை தான். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பாரதிய ஜனதா ஆதரவு வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு உற்சாகத்தை கொடுத்திருந்தாலும், இங்கே தமிழகத்தில் பாஜக பலமிழந்து வந்திருந்த நிலையில் பலம் பெறுவதற்கும் பாஜக ஆதரவு வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தான் காரணம். இந்த பின்னணியில் பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே டெல்லி சென்று வந்து திரும்பிய பிறகு அளித்திருக்கக்கூடிய பேட்டி அவர் மனதிலே ஒரு ஆதங்கம் இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர் நான் கட்சியினுடைய ஊழியராக இருக்கவும் தயார் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என் பொருட்டு எந்த நெருடலும் ஏற்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, ஒரு மாதம் கழித்து நான் எந்த வேலையில் இருப்பேன் என்று தெரியாது என்பதையும் சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் கோர்த்து பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே மாநில தலைவராக தொடருவாரா என்பதில் ஒரு சந்தேகம் பலர் மனதில் எழுந்திருக்கிறது. அதிலே பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலை உள்ள வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அண்ணாமலை பலி கொடுத்து ஒரு கூட்டணியை உருவாக்குவது பாஜகவுக்கு நல்லதல்ல என்று நினைக்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி என்று உருவாகுமானால் அந்த கூட்டணி பாரதிய ஜனதாவின் கௌரவத்தை காப்பாற்றுகிற வகையிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பதாக அவருடைய மிக நெருங்கிய சகாக்கள் தெரிவிக்கிறார்கள். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் 50 தொகுதிகளுக்கு குறையாமல் பாரதிய ஜனதா பெற வேண்டும் இந்த கூட்டணியில் என்று நினைக்கிறார்கள். கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியல் நகர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையினுடைய விருப்பமும் கூட. ஆகவே பாரதிய ஜனதா இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அண்ணாமலையை மாற்றுவது என்பது பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களையும் பாஜக அடிமட்ட தொண்டர்களையும் சோர்வடைய செய்யும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. இல்லை, அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னா மத்திய தலைமை அதிமுக தான் முக்கியம்னு நினைக்குதோ? இல்லை, தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அமைவது நல்லது என்று கருதுகிறது. 2026 மற்றும் 2029 அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சிந்தனை இருப்பதன் காரணமாக இந்த பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை மாற்றப்பட்டாலும் கூட அது தற்காலிக ஏற்பாடாகத்தான் இருக்கும். திரும்பவும் அவர் வருவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ அடுத்த மாநில தலைவருக்கான இடத்துல நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இது போல அதிமுக இணக்கமாக இப்படி பல பேருடைய பெயர்கள் அடிபட்டாலும் கூட என்னை பொறுத்தவரை மீண்டும் திரு அண்ணாமலை அவர்களை கொண்டு வரும் சிந்தனையில் இந்த தேர்தல் முடிந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு கழித்து கொண்டு வரலாம் என்ற சிந்தனையில் பாஜக முடிவெடுக்குமானால் புதிதாக பொறுப்பேற்கிறவர் அவ்வளவு வலிமையான தலைவராக இருக்க மாட்டார். யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்தும் நாம் அண்ணாமலை அவர்களை பாஜக தலைமை எப்படி யூஸ் செய்ய போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி சரி. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் டிஎம்கேவுடைய ஆளாக தான் செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் டிஎம்கேவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் பாஜகக்குள்ளே இருக்கிறாரா? அண்ணாமலை அதற்கு சரியான பதிலடி கொடுத்தார். விஜயனுடைய போக்கு, விஜயனுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் பார்க்கும்போது தாவேகா தான் பி டீமாக தெரிகிறது, திமுக பி டீமாக தெரிகிறது என்று சொன்னார். இந்த பி டீம் என்ற வார்த்தையை நான் ஏற்கவில்லை. இவர் பி டீம்ன்றது, ஸ்டாலின் அதிமுகவை பிஜேபி பி டீம்ன்றது, இந்த ஒரே பி டீம் கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. யாரும் ஏ டீம் இல்லை போல இருக்கு. தாவேகா என்னை பொறுத்தவரை திமுகவினுடைய சித்தாந்தங்களைத்தான் பெருமளவுக்கு வரித்து கொண்டிருக்கிறது. திமுக பாதையில் தான் தாவேகா பயணிக்கிறது. அவர் பெரியார் கொள்கை தலைவர் என்கிறார். இப்போ நேற்றைக்கு ராஜா அதே பாணியில் தான் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு முக்கிய நண்பர் என்னிடத்துல சொன்னதை போல் ராஜா திமுகவில் இருக்காரா திகாவில் இருக்காரான்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, இளைஞர்கள்லாம் கரவேஷ்டி கட்டிக்கிட்டு ஊரி குங்குமம்லாம் வச்சுக்கூடாதான். சேகர்பாபு அதற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். ராஜாவினுடைய சொந்த கருத்து, முதலமைச்சர் அப்படி நினைக்கவில்லைன்னு. சேகர்பாபுனுடைய ராஜாவுக்கு எதிராக சேகர்பாபு அந்த கருத்தை தெரிவித்ததால் அவருடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். சேகர்பாபுனுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். முதுகெலும்போடு பேசியிருக்கிறார். ராஜா ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறார். திமுகவை நிச்சயமாக ஒரு பகுதி ஓட்டு சேதாரம் ஏற்படும் என்று சொன்னால் அது ராஜாவினுடைய உபயமாக இருக்கும்.
திகாவில் இருக்கிறாரா திமுகவில் இருக்கிறாரா ராஜா என்றே பல நேரங்களில் சந்தேகமாக இருக்கிறது. ராஜாவுக்கு முதுகெலும்பு இருந்தால் வருகிற சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் எந்தெந்த ஊர்களில் பிரச்சாரம் செய்கிறாரோ அந்தந்த ஊர்களில் விபூதி குங்குமத்தை நெற்றியில் அணிய போடாதீர்கள் என்று தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் ராஜா பிரச்சாரம் செய்ய வேண்டும். செய்தால் அவருடைய தன்மான உணர்வை பகுத்தறிவு கொழுந்துவிட்டு எறிவதை நாம் பாராட்டலாம். ஆகவே இப்படி என்ன சொல்வது, ஊரை ஏமாற்றுகிற வேலையை அவர் செய்யக்கூடாது. சார், இப்போ தாவேகா வந்து பாஜக பி டீம்னு ஏன் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்களை ஸ்லீப்பர்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒரு டாஸ்மார்க் முறைகேடு இருந்தால் நடவடிக்கை இடத்துல இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்கள் செய்றீங்களே அப்படின்றது அவங்க இருக்கு. அது அரசியல் புரிதல் இல்லாத பேச்சு. விஜய்க்கு அரசியல் புரிதலும் இல்லை, தெளிவும் இல்லை, அல்லது அன்றாடம் ஒரு செய்திகளை படிப்பதும் இல்லை என்பதிலிருந்து இது தெரிகிறது. டாஸ்மாக் அந்த துறையை வகிக்கிற அமைச்சருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு போய்கொண்டிருக்கிறது. அதற்காக புதிய புதிய ஆதாரங்கள் சேகரிக்கப்படுகின்றன, ஆவணங்கள் திரட்டப்படுகின்றன. ஏற்கனவே நடவடிக்கை தொடங்கியாகிவிட்டது. தொடங்கி அண்ணாமலை அவர்கள் இதை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு சென்று டாஸ்மாகில் நடைபெறுகிற முறைகேடுகள் பற்றி பல ஏடுகளில், குறிப்பாக ஜூனியர் விகடனில் பல முறை செய்திகள் வந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் அது முறைகேடு இல்லை என்று சொன்னாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் எப்படி டாஸ்மாக் கடைகள், அவுட்லெட்ஸ் நள்ளிரவு நேரத்திலும் கிடைக்கிறது, அதிகாலை நேரத்திலும் மதுபானம் கிடைக்கிறது என்ற புகைப்படங்களோடு பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. டாஸ்மாகிலே கொள்முதல் இவற்றில் நடைபெறுகிற முறைகேடுகளை பற்றி ஜூனியர் விட நம்பலப்படுத்தி இருக்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், விஜய் பனையூரிலேயே பண்ணையார், நம்முடைய தமிழிசைக்கா அவர்கள் சொன்னதை போல பனையூர் பண்ணையார் அரசியல் செய்கிற காரணத்தால், நாட்டு நடப்பவருக்கு தெரியாத காரணத்தால் அமலாக்கத்துறையை வந்து கையில் வைத்துக்கொண்டு ஏன் போராடுகிறீர்கள் என்று கேட்பது அர்த்தமற்றது. இந்த முறைகேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்துவது என்பது வேறு, முறைகேடுகள் மீது நடவடிக்கை என்பது வேறு. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவரம் புரியாமல் பேசியிருக்கிறார் விஜய் என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லும்போது 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுக வர்சஸ் டிவிக அப்படின்னு தான் களம் இருக்கும் அப்படின்றாரு. இப்போ தமிழக களம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவுக்கு இடையில மாற்றம் நடந்திருக்குதா? அப்படி எதுவும் மாற்றம் நடந்ததாக நான் பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய சக்தியை அதிகமாக கற்பனை செய்து கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார். போட்டியிடுவதற்கு பயந்தவர் அவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தார். அதன் பிறகு புதுச்சேரியில் நடந்த சட்டசபை தேர்தலை சந்தித்தார். அதன் பிறகுதான் 77 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். இவர் ஒரு தேர்தலையும் சந்திக்காமல் உதார் விட்டு கொண்டிருக்கிறார் விஜய். 26 தான் எங்கள் இலக்குன்னு சொல்லியிருந்தார். இலக்கை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? அப்படின்னா உங்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்குன்னு எப்படி முடிவுக்கு வந்தார்கள்? ஓட்டருடைய கருத்து கணிப்பே அபத்தமானது என்கிறேன் நான். ஆகவே விஜய் தன்னுடைய சக்தி குறித்து அளவுக்கு மீறிய கற்பனையில் இருக்கிறார். தமிழகத்தில் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுகவை உள்ளடக்கிய அதிமுக பாஜக அணி உருவானால் அந்த அணிக்கு இடையில் தான் போட்டி. ஒருவேளை அப்படி உருவாகாவிட்டாலும் மும்முனை போட்டி தான் இருக்கும். திமுக பாஜக அதிமுக என்பதுதான் களத்தில் மோதல் இருக்கும். தாவேகா பின்னால் தான் இருக்கும். திமுகவின் கை ஓங்கிவிடும். தமிழக அரசியலில் பல முனை போட்டி உருவானால் திமுக தான் முதன்மை சக்தியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இரண்டாவது, அதிமுக இன்றைக்கும் பலம் மிக்க கட்சி. அதற்கு இணையாக அல்லது அதற்கு அடுத்த நிலையில் வளர்ந்து வருகிற கட்சி பாஜக. ஆகவே திமுக அதிமுக பாஜக தாவேகா பின்னால் தான் இருக்குது. நீங்கள் திமுக அதிமுக என்ற களம் இருப்பது யதார்த்த நிலை. இவர்கள் சொல்லுவதால் அந்த களம் திமுக தாவேகான்னு மாறிடாது. இன்றைக்கும் அதிமுக தான் இரண்டாவது இடத்தில் இருக்கும். இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழருடைய ரோல் என்ன அளவில் இருக்கும் சார்? ஏற்கனவே 8% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் எந்த அளவுக்கு நாத்தாக்காவுடைய ரோல் இருக்கும்? என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டால், அண்ணாமலை பொறுப்பில் இல்லாவிட்டால் ஓரளவு பாஜக வாக்குகளில் ஒரு சிறிய சேதாரம் ஏற்படும். அந்த சேதாரத்தை பலனடையக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஏனென்றால் அவர் பெரியார் கருத்துக்களை வலிமையாக எதிர்க்க தொடங்கியிருக்கிறார் திரு சீமான். ஆகவே வேறு அணிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு வாக்களிக்க, அதிமுக போட்டியிடுகிற தொகுதிகளில், நான் சொல்லுவது அதிமுக போட்டியிடுகிற தொகுதிகளில் பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்கள், அண்ணாமலை மாற்றப்படுவதால் அதிருப்தி அடைகிறவர்கள் வாக்கு சீமானுக்கு சென்று சேருகிற, அதன் காரணமாக 1%
கூடுதலாக அவர் பெறுகிற வாய்ப்பு உருவாகலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. நரேந்திர மோடி அவர்கள் 75 ஆண்டு நிறைவு அடைஞ்சிருச்சுன்னா ஒரு ஓய்வு பெறுவதை நோக்கி போகுமா சார்? அப்படி RSS அலுவலகத்திற்கு அவர் சென்றது காரணத்தினால் இந்த ஒரு கற்பனையான செய்தி அல்லது யூகம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்கள் வலிமையாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் வலிமையாக செயல்படுகிற பிரதமராக, உறுதியான பிரதமராக, இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்தக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறவராக இருக்கிறார். இது எதிர்க்கட்சியினருடைய விருப்பம், ஆசையை வெளிப்படுத்துகிறது. அந்த கட்சியிலே அடுத்த தேர்தல் என்பது இன்னும் சில வருடங்கள் இருக்கின்றன. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்ற தேர்தல் முடிந்த பிறகே இது தொடர்பாக ஒரு பேசுகிற போது 2029 இவர்தான் பிரதமராக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விருப்பம். ஆனால் இது குறித்து அந்த கட்சி என்பது அந்த சமயத்தில் தான் முடிவெடுக்கும். RSS அலுவலகத்திற்கு போனதுனாலே பிரதமர் மாற்றப்பட போகிறார் என்பது ஒரு கற்பனையான செய்தி. சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.